Good morning. I am Dr. K. Pushpam, Assistant Professor in Sociology. Today we are discussing about simple random sampling and that simple random sampling advantages or disadvantages. So those things we'll be discussing now. So what is simple random sampling? Simple random sampling is a statistical method in which everyone in a population has an equal chance of being selected into a sample. ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது ஒரு புள்ளியியல் மெத்தடாக கூட இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையில் நாம் ஒரு சிலரை ஈக்குவலாக சான்சஸ் கொடுத்து நம்ம அவங்கள செலக்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயந்தான் நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். The sample represents a smaller and more manageable portion of the people that can be studied and analyzed. நம்ம மாதிரிக்கு எடுக்கக்கூடிய அந்த மக்கள்கள் வந்து ஒரு குரூப்புக்கான ரெப்ரசண்ட்டாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் ரெப்ரசன்ட் பீப்புள் ஆர் ஸ்மாலர் அண்ட் மோர் மேனேஜபிள். நம்ம வந்து ரிசர்ச்சர் வந்து எடுக்கக்கூடியவர் அந்த சாம்பிள் மாதிரியை வந்து ஓரளவுக்கு அவர் எடுத்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த தகவல்களை சேகரிக்கக்கூடியதாகவும் அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து அதனை பகுப்பாய்வு செய்வதாகவும் இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அமைகிறது. A simple random sample is a subset of statistical population in which each member of the subset has an equal probability of being chosen. ஸோ எப்போயுமே வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா மக்களுக்குமான ஒரு சமமான வாய்ப்பை அளித்து அதன் மூலமாக நாம் அந்த சாம்பிளிங்கை வந்து எடுக்கக்கூடிய மாதிரியை நாம் தேர்வு செய்வோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமாக இருக்குது. சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் இஸ் மென்ட் டு பி அன்பயாஸ்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ குரூப். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்து நம்ம அன்பயாஸ்டாக வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் நம்ம எல்லா மெம்பர்ஸையும் வந்து ரெப்ரசன்டேஷனாக வச்சு மாதிரியை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு சமமான வாய்ப்பு அளிக்கப்படும் அங்கே அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் ஹவு டு டேக் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், எப்படி வந்து நாம் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் takes a small random portion of the entire population to represent the entire data set where each member has an equal probability of being chosen. ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மாலர் பாப்புலேஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். எங்கே அந்த குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை எங்கேருந்து எடுக்கிறோம்னா அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலேருந்து நாம் எடுக்கிறோம். ஸோ இந்த எடுக்கக்கூடிய ஸ்மாலர் பாப்புலேஷன் வந்து எல்லாத்துக்குமான தகவல்களை கொடுப்பதாக அமைகிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் ஈச் மெம்பர் ஹேஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ரெப்ரசன்டேட்டிவில் இருக்கனால எல்லா மக்களுக்கும் வந்து சமமான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். Then researchers can create simple random sampling using simple random sample use methods like lotteries and random draws. இந்த ஆராய்ச்சியாளர் என்பவர் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து எந்தெந்த முறைகளில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா லாட்டரி மெத்தட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரேண்டமாக நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை வந்து நாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறோம். A sampling error can occurring with a simple random sample if the sample does not end up accurately reflecting the population it is supposed to represent. ஸோ இந்த சாம்பிளிங்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு எரர் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அந்த எரர் ஏற்படும் அப்படின்னா போதுமான அளவு நம்மளுக்கு சாம்பிளை வந்து நாம் செலக்ட் பண்ணலை, அல்லது அந்த ஹோலாக நம்ம செலக்ட் பண்ண சாம்பிள் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நம்ம மாதிரிக்கிட்ட தகவல் தேர்வு செய்யலை அப்படின்னா அந்த இது வந்து ரெப்ரசன்டேஷனாக ஆகாது. அப்படி ரெப்ரசன்டேஷனாக ஆகாத பொழுது நம்மளுக்கான சாம்பிள் எரர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சாம்பிள் எரர் அப்படின்னா அந்த மாதிரியை நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று பொருள்படும். Then simple random samples are determined by assigning sequential values to each item within a population, then randomly selecting those values. இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மக்கள் தொகையிலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு பண்ணுவோம். ஃப்ரம் தி டோட்டல் பாப்புலேஷன், அந்த மொத்தமான பாப்புலேஷன்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அண்ட் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்படி வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். Then simple random sampling provides a different sampling approach.
compared to systematic sampling, stratified sampling or cluster sampling. இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை வந்து நம்ம வெவ்வேறு விதமான அணுகுமுறையில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அண்ட் கிளஸ்டர் சாம்பிளிங். Then next move on, advantages of simple random sampling. All elements have equal chance of being included. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸ்னால் கேரக்டரிஸ்டிக்ஸ், பாப்புலேஷன் எது வேணாலும் இருக்கலாம். அந்த பாப்புலேஷன் வந்து கெட்டிங் எ ஈக்குவல் சான்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிளிங் மெத்தட்ஸ் அண்ட் ஈஸியஸ்ட் டு கண்டக்ட். இந்த சிம்பிள் ரேண்டம் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம ஆராய்ச்சியை வந்து செய்வதற்கும் செய்து முடிப்பதற்கும் இது ஒரு எளிமையான முறை என்று கருதப்படுகிறது. Then next move on, this method can be used in conjunction with other methods in probability sampling. ஸோ இந்த சாம்பிளிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது மற்ற மெத்தடுக்கும் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு முறையாக இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கனெக்டட் டு அதர் மெத்தட்ஸ். ஏன்னா நம்ம டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து எடுக்கும் பொழுது நம்ம இந்த மெத்தட் சூட்டபிளாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கோ, இதை என்ன மெத்தடில் நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவை எடுக்கிறதுக்கோ இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். Then researcher does not need to know the true composition of the population beforehand. That is, he requires minimum knowledge about population in advance. ஸோ இந்த ஆராய்ச்சியாளர் வந்து எவ்வளவு வந்து மக்கள் தொகை வந்து இருக்காங்க, அதில் என்ன கேட்டகரைசேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் எவ்வளோ பாப்புலேஷன் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடை அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் டிகிரி ஆஃப் சாம்பிளிங் எரர் இஸ் லோ. ஸோ இந்த சாம்பிள் ரேண்டம் நம்ம அப்ராப்ரியேட் சரியான மாதிரிகளை தேர்வு செய்து எடுத்தோம்னா நம்மளுக்கான சாம்பிளிங் எரர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் மோஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்ஸ்ட் புக் ஹாவ் ஈஸி டு யூஸ் டேபிள்ஸ் ஃபார் ட்ராயிங் எ ரேண்டம் சாம்பிளிங். ஸோ நிறையா விதமான புள்ளியியல் புத்தகங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த சிம்பிள் ரேண்டமாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அட்டவணையை போடுவதற்கும் இல்லை அவங்களோட பட மாதிரிகளை கொடுப்பதற்கும் இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ஒரு எளிமையான முறையாக இருக்கிறது அப்படின்னு நாம் கருதலாம். இது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். The next one is disadvantages of random sampling. So every one has a merits and demerits. Like that, the simple random sampling also getting advantages and also disadvantages. So now we discuss two disadvantages of simple random sampling. It does not make use of knowledge of population which researcher may have. ஸோ இந்த ரிசர்ச்சர் வந்து யூஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் பாப்புலேஷன் விச் ரிசர்ச்சர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ கேட்டகரைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் எனிவே இட் இஸ் த ரிசர்ச்சர் ஹாவ் அ மினிமம் நாலேஜ் தட் வில் பி யூஸ்டு ஃபார் த ரிசர்ச் பர்பஸ். ரிசர்ச்சர் வந்து ரொம்ப டீப்பாக பாப்புலேஷனை மக்கள் தொகைகளை கணக்கெடுப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் என்ன இருக்கோ அதிலேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை எடுத்து இந்த ஸ்டடியை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ என்னென்னா அந்த டெப்த் இன்ஃபர்மேஷன் அங்கே அறிவதற்கு வாய்ப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் இட் ப்ரொடியூசஸ் கிரேட்டர் எரர்ஸ் இன் த ரிசல்ட்ஸ் தென் டூ அதர் சாம்பிளிங் மெத்தட்ஸ். இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் நம்ம பண்ணும் பொழுது நிறையா எரர்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எப்போ அப்படின்னா நிறைய அப்ராப்ரியேட் சாம்பிளிங் எடுக்கலை அப்படின்னும் போது. தென் கம்பேர் அதர் சாம்பிளிங் மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இதில் நிறைய எரர் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் இட் கேன் பி யூஸ்டு இஃப் த ரிசர்ச்சர் வாண்ட்ஸ் டு பிரேக் ரெஸ்பாண்டன்ஸ் இன்டு சப்குரூப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட்டா கம்பேரிசன் பர்பஸஸ். ஸோ இந்த ரிசர்ச்சர் வந்து ஆராய்ச்சியாளர் நிறையா வந்து கேனாட் பி யூஸ்டு இந்த ரிசர்ச்சர் பிரேக் ரெஸ்பாண்டன்ஸ். அந்த ரெஸ்பாண்டண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ண வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக பண்ண வேண்டியதில்லை. அதனால் இங்கே வந்து நாம் கம்பேரிசன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்காது அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். So the comparison study is simple random sampling method is not suitable. That's all. If you have any query, kindly text me. Thank you.